நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சோ அது என்ன தகவல் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் நடத்தின தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச அளவுல எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் எதிரொலியாக இந்தியாலையும் வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் கடும் தட்டுப்பாட்டை சந்திச்சிருக்கு. இந்த விநியோக தடையின் காரணமாக நாட்டில் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உணவகங்கள் மற்றும் சிறு தொழில்கள் ஸ்தம்பித்து போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. எனினும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் போதிய அளவுல கையிருப்பில் இருப்பதாக மாநில அரசு பொதுமக்களுக்கு உறுதியளிச்சிருக்காங்க. இதன் கீழ் வணிக மற்றும் தொழில்முறை பயன்பாட்டை காட்டிலும் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகத்திற்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே மக்கள் எங்க நமக்கு சிலிண்டர் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல பலரும் அவசரமா சிலிண்டருக்கு புக்கிங் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா சமையல் கேஸ் தட்டுப்பாடு குறித்து பரவி வரக்கூடிய செய்திகள் தவறானவை என்றும் மக்கள் தேவையில்லாம பதற்றமடைந்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அண்ட் சந்தையில நிலவக்கூடிய தற்காலிக சூழலை பயன்படுத்தி சிலர் சிலிண்டர்களை பதுக்குவதை தவிர்க்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அரசு அமல்படுத்தி இருக்காங்க. இந்த சட்டத்தின்படி யாரெல்லாம் பதுக்கல்ல ஈடுபடுறாங்களோ அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே தமிழகத்தில் பலரும் தங்களால் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியவில்லை என்று புகார் கூறி வரக்கூடிய இந்த நிலையில சிலர் முன்பதிவு செய்து பல நாட்கள் ஆகியும் தங்களுக்கு டெலிவரி செய்யப்படவில்லை என்றும் புகார்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் நீங்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்து உரிய நேரத்துல உங்களுக்கு டெலிவரி செய்யப்படல என்றாலோ அல்லது திடீரென்று உங்களுடைய சிலிண்டர் முன்பதிவை ரத்து செய்து விட்டார்கள் என்றாலோ அல்லது கூடுதலாக கட்டணம் கேட்கிறார்கள் என்றாலோ அது தொடர்பாக புகார் தெரிவிக்கிறதுக்கு மத்திய அரசு நம்பர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க இண்டேன் வாடிக்கையாளரா இருந்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க. அதாவது 180023335555 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இதுவே பாரத் கேஸ் வாடிக்கையாளராக இருக்கும் அப்படின்னா 180022243444 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் சொல்லலாம். இதுவே நீங்க ஹெச்பி கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களாக இருக்கீங்கன்னா 180023333555 என்ற எண்ணிலும் ஹெச்பி கேஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் என்ற இணையதளம் வாயிலாகவும் புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உஜ்வாலா பயனாளர்களாக இருக்காங்கன்னா 180023333555 மற்றும் 1800266696 என்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.